இந்த பாட்காஸ்ட் எபிசோட்லாம் இருக்குல்ல சார், அதில் ஒரு எபிசோடுக்கும் அடுத்த எபிசோடுக்கும் நடுவில் எவ்வளோ கேப்பு கொடுக்கலான்னு கேட்டால் நீங்களே சொல்வீங்க, ஒரு வாரம் எடுத்துக்கோமா, அதுக்கு மேலே லேட் ஆச்சுன்னா மக்கள் இப்படி ஒரு பாட்காஸ்ட் இருக்கிறதே மறந்துடுவாங்கன்னு. ஆனால் இங்கே ஒருத்தன் ஒரு எபிசோடுக்கும் அடுத்த எபிசோடுக்கும் 4.5 வருஷம் கேப் எடுத்துக்கிட்டான் சார். அது வேற யாருமே இல்லை, நானே தான். வெல்கம் டு தமிழ் வரலாறு. இந்த ஷோவில் தமிழில் வரலாற்றை பற்றி ஸ்கூலில் ஹிஸ்ட்ரிலாம் படித்தா செம்ம போரிங்காக இருக்குது. அலெக்சாண்டர் எந்த வாரில் இறந்தார், பேட்டில் ஆஃப் பானிபட்டில் என்ன நடந்துச்சு, அவன் என்ன பண்ணான், எந்த வருஷம் இவன் இறந்தாங்கிற மாதிரிலாம் இல்லாமல் ஹிஸ்ட்ரிங்கிற ஒரு அழகான கதை எடுத்து கொஞ்சம் பேக்ரவுண்ட் மியூசிக்கு, கொஞ்சம் எஸ்எஃப்எட்ஸு, கடலில் போகிறாங்கன்னா கடலில் எந்த மாதிரி காற்று வீசிச்சு, எந்த மாதிரி அந்த சவுண்டெலாம் வந்துச்சு, அந்த மாதிரி கொஞ்சம் இந்த ரேடியோவில் ஒர்க் பண்ண அந்த பழக்கம் இருக்கிறனால ஒரு ஆடியோ ட்ராமாவாக இந்த ஹிஸ்ட்ரி உங்களை கொண்டு வந்து சேர்க்கறதுல ஐ எம் வெரி மச் பெருமைப்பட்டு மை நேம் இஸ் நவீன், இந்த ஷோவுடைய ஹோஸ்ட். 4.5 வருஷம் கழிச்சு அடுத்த எபிசோடு இப்போ வருதுன்னா அதுக்கு நான் தான் காரணம். என்னோட ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படிங்கிற தள்ளி போடுற இந்த ஒரு பழக்கம் என்னை ரொம்ப பாதித்து விட்டது. அதனால் இந்த முறை பர்ஃபெக்டாக பண்ணணும், அப்படி பண்ணணும், கச்சிதமாக பண்ணணும், ஸ்கிரிப்ட் எழுதி வச்சு பண்ணுங்க மாதிரி இல்லாமல் டக்குன்னு இந்த ஷோவை ரெக்கார்ட் பண்ணுறோம். நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம எடுக்கிறோம், அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி சில சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு கதையாக சொல்கிறோம், ரிலீஸ் பண்ணுறோன்னு ஒரு டாஸ்கில் இறங்கியிருக்கேன். நானும் சவுண்ட் இன்ஜினியர் நம்ம ஹைசன்பர்க் வந்தாச்சு. ஸோ மீண்டும் சீசன் 2 ஆஃப் தமிழ் வரலாறு. என்னுடைய பேர் நவீன். இந்த ஷோக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு ஒவ்வொரு வாரமும் மினிமம் சோஷியல் மீடியாவில் இல்லை மெயிலில் ஒரு மெயிலாவது எனக்கு வந்துடும். கண்டிப்பாக இந்த ஷோ நல்லா இருந்துச்சு, கண்டினியூ பண்ணுங்கள், இவரை பற்றி பேசுங்க, வாய்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. இவ்வளோ காலம் நீங்கள் ஷோ கேட்கும்போது ஸ்கூல் படிச்சிருப்பீங்க, இப்போ காலேஜ்லாம் முடிச்சு இப்போ வேலைக்கே போயிருப்பீங்க. ஆனால் நான் இங்கே அப்படியே உட்காந்து ஷோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ எனக்கு பாராட்டுகள்லாம் நீங்கள் சொல்ல நினச்சிங்கன்னா திரும்ப இந்த ஷோக்கு ஆதரவு கொடுக்கணுன்னா என்ன பண்ணுவோம் தெரியும், currypodcast@gmail.com அண்ட் currypodcast எல்லா சோஷியல் மீடியாலையும் இருக்கும். CURRYPODCASTS. அங்கே வாங்க நிறைய விஷயங்கள் பேசலாம். அண்ட் மீண்டும் அடுத்த எபிசோடில் நான் விட்டு போன அந்த கடைசி எபிசோடில் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். வேலூர் வரலாற்றில் இந்த வேலூர் சீமையில் வேறு என்ன நடந்தது தெரியுமா அப்படின்லாம் ஒரு பஞ்சோடு முடிச்சிருப்போம்ல, அந்த ப்ராமிஸை எப்படா சொல்வேன் அப்படி எனக்கே ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. அதை அடுத்த எபிசோடில் செம்ம இன்ட்ரெஸ்டிங் கதையாக வேலூர்லேயே அது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஷாக் ஆக போகிறீங்க. ஆனால் அந்த கதை அந்த பகுதி வரக்கு முன்னாடி நிறையா சுற்றி சொல்லணும். ஏன்னா அந்த பேட்டில் ஆஃப் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக கதையை சொல்லணுன்னா கொஞ்சம் லேட் ஆகும். பட் பொறுமையாக எபிசோடு ரொம்ப ஷார்ட்டாக நீங்கள் வாரத்துக்கு மினிமம் ஒன்றாவது நீங்கள் கேட்குற மாதிரி நான் ப்ரொடியூஸ் பண்ணி சீக்கிரமாக அங்கே ஒன்று தரோம். ஸோ ஸ்டேடியூன் டு கரி பாட்காஸ்ட். ஸ்டேடியூன்ட்டு ஒரு பாருங்கள், அப்படி ரேடியோவில் ஒர்க் பண்ண அந்த பழக்கத்திலேயே எங்கே நாங்கள் பாட்காஸ்ட் நீங்கள் கேட்டுட்டு இருந்தாலும் அங்கே சப்ஸ்கிரைப் இருக்கும், ரேட்டிங் இருக்கும், வாய்ஸ் மெசேஜ்லாம் அனுப்பலாமாமே, எல்லாம் பண்ணுங்கள். நம்ம மீட் பண்ணலாம் அடுத்த எபிசோடில். உங்கள் ஆதரவை நம்பி அப்படியே இந்த ஷோ கண்டினியூ செய்யும் உங்கள் ஹோஸ்ட் நவீன்.